வாழ்க்கை அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அலை இல்லாத கடலும் இல்லை, கவலை இல்லாத மனிதனும் இல்லை. அதை போல தான் அதை புரிந்து செயல்படக்கூடியவங்க தான் நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி புரிந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களை தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடி தான் வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நல்லா அறிந்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சாதகமாக அமையும் போது எந்த விஷயத்தில் மட்டும் இவங்க எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க, அந்த தொழிலில் கூட நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு பண வரவு வரதுனால கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமையும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்கிலேயே ஒரு சின்ன மனக்கசப்பு, ஒரு மன வருத்தம் இருந்தது இல்லையா, அது சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க, ரொம்ப பொறுப்பாக நடந்துப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மகளுக்காக ஒரு சில உதவிகள் கேட்டிருப்பீங்க மற்றவங்ககிட்ட, அவங்களுடைய எதிர்காலத்துக்காக கல்லூரியில் சேர்த்துறதுக்காக அல்லது ஸ்கூலில் சேர்த்துறதுக்காக ஒரு சிலர்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க. அந்த உதவியில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது எங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நீங்களே சொல்லுவீங்களா பாருங்களேன். அடிக்கடி கோபப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த கோபத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த கோபம் தான் உங்களுக்கு நல்லா சிந்திக்க முடியாத அவசரப்பட்டு ஒரு சில இடத்துல இறங்கிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடிஞ்சிடும். இதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயிறு வலி, மூச்சு திணறல், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலேயே இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கோவப்படாதீங்க, ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய மனக்கவலை, உங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொந்த பந்தங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக தான் வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு அப்படிங்கிறதோட இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கிறதுக்கான யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் செய்கிறதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இரவு நேர பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் வண்டியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி தாயோட ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்க நல்ல ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது சின்னதாக மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் முக்கியமான முடிவு எடுக்கும்போது அவசரம் காட்ட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரம் காட்டும்போது மற்றவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் அதிசாரா குருவாக வரும்போது, அது 5ஆம் வீட்டுக்கு வரும்போது இந்த இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர்களால் ஏதாவது ஒரு ஆதாயமோ அவங்க மூலிமா சில உதவிகளோ இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கலாம். அதே மாதிரி விலை உயர்ந்த வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த 2026லேருந்து 2027 வரையும் இந்த ஓராண்டு காலமும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சினால் ஒரு சில இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ராகு 11ஆம் வீட்லேயும் கேது 5ஆம் வீட்லேயும் இருக்கிறதுனால வெளி வட்டாரத்தில் கொஞ்சம் மதிப்பு கிடைக்கும். சொந்த ஊரில் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சொந்த ஊரில் ஒரு கோவிலோ ஒரு கோவிலுக்கு நன்கொடை வழங்குறதோ அல்லது கோவிலுக்கு ஏதாவது தர்ம காரியங்கள் செய்கிறது அதெல்லாம் முன்ன நின்று நீங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில இடத்துல ஏமாந்துருவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுட்டு இருந்த மேசராசி என்பவர்களுக்கு அந்த கடன் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் 5/12/2026 முதல் 12/4/2027 வரை ராகு பகவான் 10ஆம் வீட்லேயும் கேது பகவான் 4ஆம் வீட்லேயும் வந்து அமரும்போது அரைகுறையாக எந்த வேலையில் விட்டீங்களோ அந்த வேலையில் முழுமையாகும். அதே மாதிரி விரைய வீடான 12ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமரும்போது ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அனுமதி இல்லாமல் வீடு கட்டுறது, அனுமதி இல்லாமல் கடை வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டிங்கன்னா அதனால் ஒரு சில வெள்ளங்களும் பிரச்சனைகளும் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த அனுமதி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி வரி செலுத்துகிற விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் கட்டிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருப்பீங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா டபுள் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இந்த அரசாங்க சம்பந்தமான முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக எல்லாம் கட்டிட்டோமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க, நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான உதவி வேணும் அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க உதவ மாட்டாங்க. அதனால் ஒரு சில மன வருத்தங்களும் மனக்கசப்புகளும் வரத்துக்கான ஒரு சூழலை இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அடகில் வைத்த அந்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சொந்த ஊரில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த கல்யாணம் தடைபட்டு நினச்சோ இந்த ஆண்டில் அந்த கல்யாணம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு விமர்சையாக நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கல்வியில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மாணவர்கள் வந்து உயர்கல்விக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வகுப்பாசிரியர் உங்களை நல்லா வழி நடத்துவார். அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. நல்ல ஒரு மேன்மையை இந்த மேசராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா வியாபாரத்தில் ஒரு புதுவிதமான யுக்தியை கையாளுவீங்க. அது பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாடிக்கையாளர்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், வரவு செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் அயல்நாட்டில் ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த எலக்ட்ரானிக் பொருள் சம்மந்தமாக வியாபாரம் செய்கிறவங்க மேசராசி என்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு வெகு நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணி சுமையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கணினி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். முக்கியமான பொறுப்புலாம் உங்களை தேடி வரும். இந்த முக்கியமான பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அந்த பொறுப்பை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சிலரை நம்பி நீங்கள் பொறுப்புகளை அவங்கக்கிட்ட டிவைட் பண்ணி விட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும். இந்த வீண் விமர்சனம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிந்த அளவுக்கு பொறுப்புகளை நீங்களே கையில் எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த பொறுப்பை கண்ணுங்கருத்தமாக
மெயின்டைன் பண்ணி அந்த வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை தொடர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளி வட்டார உறவுக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் சூட்சமமாக நடந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமையில் போய் வழிபட்டுடுவாங்க. அதுவும் ஒரு துளசி மாலை சாற்றி வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தது